வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம அழகா ரகுராம் ஸ்கெட்சை போட்டு இந்த ஈபி கரண்டை நம்ம கட் பண்ணாலே தனாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஈபி ஆஃபீஸுக்கு உள்ளவங்கள கால் பண்ணி வர வச்சு அந்த கரண்டை கரெக்டாக கட் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இது இந்த ஊரில் உள்ள கரண்ட் தான் அப்படின்னு நீங்கள் சீக்கிரம் போய் அங்கே தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர் சாதன ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்க நம்ம தனாவை அப்படியே மீட்கிறாங்க நம்ம ரகுராம். ஆனால் தனாவுக்கு பேச்சு மூச்சு இல்லை. ஹாஸ்பிட்டலில் பதறி அடிச்சு கொண்டு சேர்க்குறாங்க. அங்கே டாக்டர் தீவிர சிகிச்சை கொடுத்து அவங்கள நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம புவனேஸ்வரியும் நம்ம தனாவை பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க தனாவை ஒரு கட்டத்தில் இதுக்கு எல்லாம் காரணம் நீதான மாயா அப்படின்னு அந்த இடத்துல மாயாக்க நெத்தி பொட்டுல துப்பாக்கியை வச்சு கொல்ல பார்க்குறாங்க. அப்போ தான் தனா ஒரு இரும்பு கம்பியை தூக்கி நம்ம புவனாக்கு கையில் எரிஞ்சிட்டு, இந்த பாரு, இதுக்கு மேலேயும் நீ விளையாடாத, எங்கள் வீட்டு வாரிசு இப்போ கதிர் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் எல்லாத்துக்குமே ரகுராம் ஃபேமிலியில் தெரிஞ்சிடும் போல கதிர் தான் சிவரஞ்சனியின் பையனி அப்படின்னு அந்த இடத்துல புவனேஸ்வரி அரண்டு நிற்கிறாங்க. நம்ம மாயா புவனாவை அடித்து விழுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஓடி வராங்க நம்ம தனா. இனி யார் நினச்சாலும் சரி, என் புருஷன்தான் எங்கள் வீட்டு வாரிசு அப்படின்னு நான் சொல்லதான் அப்பா கிட்ட போகிறேன் அப்படின்னு தனா சொல்லுறாங்க. அப்பா, நம்ம வீட்டு வாரிசு சிவரஞ்சனி அத்தையோட பையன் வேற யாரும் இல்லை, என் புருஷன் கதிர் தான் அப்படின்னு உண்மையை உடைக்க நம்ம ரகுராம் கதிரை வீட்டு வாரிசா என் மாப்பிள்ளையா நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அறிவிச்சு என் வீட்டு சொத்துல எல்லா உரிமையும் கதிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல நேரம் பத்மாவும் பார்வதியை இடி அடிச்சது கடங்க நிற்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டனா நம்ம புவனேஸ்வரி எப்படியாவது கதிரோட சைனை வாங்கணும். ஜீவா தான் அவன், அதனால் அந்த வீட்டு பத்திரத்தில் அவனோட சைன் இருந்தால் தான் செல்லுபடி ஆகும். அப்படின்னா தனாவை கடத்தி எப்படியாவது இந்த சைனை வாங்கிடணும் அப்படின்னு செய்த வினதான் தனாவை கடத்தி ஐஸ் ரூமுக்குள்ளே போட்டு நம்ம ரகுராமை மிரட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்னோட பொண்டாட்டியை புவனேஸ்வரி கடத்திருக்கா அப்படின்னு கதிரும் தேர்தல் வேட்டையே நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ரகுராமுக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு தான் இந்த கதிர் கூட என் பொண்ணு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். இந்த கதிரால் ஏகப்பட்ட நேரம் என் பொண்ணுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாட்டு போயாச்சு. அவளை கொல்லதுக்கு வர துணிஞ்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னு இருக்க நேரம் குளிர்சாதன பெட்டிக்குள்ளே இருக்கானா ஈபியில் உள்ள கரண்டை கட் பண்ணாலே அந்த பிரச்சனை முடிஞ்சு போகும். அது பிறகு அவளை காப்பாற்றுறது மட்டும்தான் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஈபி ஆஃபீஸ் அங்கே போய் அங்கே அந்த நபரை கூட்டு என்னென்ன கரண்டு எங்கே போகுதோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்கன்னு தனாக்கு ஃபோன் பண்ணி ரூமில் உள்ள கரண்ட் கட் ஆகுதான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஈபி வெட்டின கரண்டு அந்த ரூம் கரண்டை கரெக்டாக அப்படியே அணைஞ்சி போகுது. இங்கே தான் அணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லினார பரவாயில்ல, இனி நீங்கள் காப்பாற்றிடுங்க, நிறைய நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணி வைக்க முடியாது, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்துடும். சரி சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இப்போ அப்படியே அதிரடியாக ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் கண்டுபிடிச்சிடாங்க. அந்த ஐஸ் பெட்டிக்குள்ளே இருந்த நம்ம தனாவை மீட்கிறாங்க. தனா பேச்சு மூச்சு இல்லாத நிலைமையில் இருக்காங்க. அவங்கள அப்படியே அலைக்கா தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம ஜானகியம்மா கதறி அழுறாங்க. என் பொண்ணை இப்படி ஒரு நிலைமையிலேயே பார்க்கணும், இந்த புவனா ஏன் இப்படி எங்கள் குடும்பத்தை பாடாப்படுத்துகிற அப்படின்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க. இனி என்ன பண்ண, என் பொண்ணை பாதுகாக்கணுமே அப்படின்னு மிரண்டு இருக்க நேரம் ஒரு கட்டத்தில் டாக்டர் தீவிர சிகிச்சை கொடுக்குறாங்க தனாவுக்கு. அதே நேரத்தில் புவனாவுக்கு தெரிய வருது தனாவை ரகுராம் விட்டுட்டா, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு, அவள் கண்டிப்பாக குணமாயிருவா. ஆனால் எனக்கு இந்த ஜீவா சைன் தேவை, எனக்கு அந்த ரகுராம் வீட்டை எது பண்ணாலும் நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு ஒரு வெறியில் ஹாஸ்பிட்டலில் இருக்க நம்ம தனாவை பார்க்க வராங்க. ஒரு கட்டத்தில் மாயா என் தனாவை நீ இங்கே என்ன பண்ண வர அப்படின்னு எதிர்க்கிறாங்க. அதோட கையில் நம்ம புவனேஸ்வரி துப்பாக்கியை வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் தனாவுக்கு நினைவு தெரிவது. ஒரு இரும்பு கம்பியை வச்சு புவனாவிக்கு கையில் இருக்க துப்பாக்கி அப்படியே அடித்து அது கீழே விழுது. நம்ம புவனாவை பார்த்து, மாயா, இனி இந்த தனாவை கடத்தது இதெல்லாம் வச்சுக்கிறாத அப்படின்னு அடித்து விழுகிறாங்க. ஒரு கட்டத்தில் புவனா போயிடறாங்க. அதே நேரம் நம்ம மாயாட்ட தனா கேட்குறாங்க,
எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. கதிர் தான் சிவரஞ்சனி அத்தையோட பையன், நம்ம வீட்டு வாரிசு அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு மாயா. இதுக்கு மேலேயும் அந்த உண்மையை நான் மறைச்சி வைக்க விரும்பலை. என் புருஷனுக்கு எல்லா உரிமையும் எங்கள் வீட்டில் கிடைக்கணும். எதுக்காக கதிர் இந்த உண்மையை மறைச்சிட்டு இருக்கான், நீயும் கூட சேர்ந்து எதுக்கு மறைக்கிற அப்படின்னு வந்து சொல்லினேன். புரிஞ்சுக்கதனா, உன் புருஷனுக்கு லட்சியமே சொந்த காலில் ஒன்று நல்லபடியாக பார்த்து பெரியப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லினேன். அதெல்லாம் முடியாது. இந்த வீட்டு வாரிசு கதிர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு சும்மாவனும் கை கட்டி வேடிக்கை பார்க்க தெரியாது. என் அப்பா கிட்ட சொல்லி கதிருக்கு உள்ள உரிமையை நான் வாங்கி கொடுக்க தான் தீர்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பதறி அடித்து ஓடுறாங்க நம்ம தனா. இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே வந்து பேயறிஞ்சிருக்கிறாங்க நம்ம மாயா. கதிரோட லட்சியத்தை எல்லாம் தனா வந்து கெடுத்துருவா போல இருக்கு. அவள் வந்து நிச்சயமாக பெரியப்பாட்ட சொல்லிட்டுனா அவ்வளோதான். பெரியப்பா கதிரை கண்டிப்பாக வீட்டு வாரிசாட்டு ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் அவன் சுய காலில் நம்ம பெரியப்பா மனசில் வந்து இருந்து கண்டிப்பாக வந்து தனாவை தன்னோட சொந்த காலில் வந்து வாழ வைப்புக திடம் இருக்குது, வாழ்ந்து காட்டுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அரண்டுட்டு இருக்காங்க. சரி, விதி விட்ட வழியில் தனா உண்மையை சொன்னால் சொல்லட்டும் அப்படின்னு வந்து இருந்தாங்க. நம்ம தனா ரகுராம பார்க்க ஓடி வராங்க. அப்பா அப்படின்னு வந்து சொன்னார். என்ன பொண்ணு நீ வந்து அவன் வேண்டானி தூக்கி எறிஞ்சிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் கேட்க நேரம். அது இல்லைப்பா, நீங்களே கதிரை உங்கள் மருமகனாக ஏற்றுக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. என்ன சொல்கிறதனா அப்படின்னு வந்து ஜானகியமாக வராங்க. நம்ம தேடிட்டு இருந்தோமே நம்ம வீட்டு வாரிசு சிவரஞ்சனி அத்தையோட பையன், அது வேற யாரும் இல்லை, என் புருஷையும் கதிர் தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க. ஐயையோ அப்படின்னு வந்து பத்மாவும் பார்வதியும் இந்த பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்த கதையே தானே இந்த வீட்டில் இல்லாமல் இருந்தா இனி இப்போ கதிரை இந்த வீட்டு மருமகனா அண்ணன் ஏற்றுக்கிடுவாங்கன்னே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம ரகுராம், நான் சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருந்தது. ஏன்னா இந்த கண்களை கிருஷ்ணர் வேஷத்தில் வந்தப்போவே நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து என் மண்டையை பிச்சுட்டு இருந்தேன். அப்போ இவன் தான் அவனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு வந்து அந்த டாலர் செயின் அப்படியே காட்டுறாங்க. இதுதான் கதிரோட செயின் அப்படின்னு சொன்னா, நான் இதை கதிர் கழுத்தில் சின்ன வயசில் போட்டது, என்ன இதை பத்திரமா வச்சுருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதிர் தான் இந்த வீட்டு வாரிசு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிட்டுல. இனி என்ன பண்ண, இந்த கதிருக்கு சேர வேண்டிய சொத்து பத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டம் வருது. நம்ம ரகுராம் வந்து சிவரஞ்சனி பையனை இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுட்டான், இனியும் அவன் கஷ்டப்படக்கூடாது. அவங்க அம்மாவுக்கு இந்த வீட்டில் ஒரு உரிமை இருக்குது, அதுக்கான உள்ள நம்ம இது அடையாளத்துக்காக அந்த சொத்தை பத்தை அவனுக்கு உள்ளது சேர வேண்டியதை சேர்த்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சாத்தியம், உன் பொண்ணுக்கு தான் போகும்னு சொன்னோன்னா நீ வந்து ஓகே சொல்லுவியா அப்படின்னு வந்து நம்ம பத்மாவும் பார்வதியும் வந்து ரகுராமகிட்ட வந்து சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சாட்டையை வடித்து எடுத்து மறுபடியும் என்ன அடிக்க வச்சிடாத பத்மா, ஒன்ன மாதிரி வந்து உரிமை உள்ளவ தான் அவா அப்படின்னு வந்து சிவரஞ்சனியை சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படி வந்து கள்ள தொடர்பில் பிறந்த பையனுக்கெல்லாம் இந்த வீட்டில் சொத்துல எல்லாம் உரிமை கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து வெளுத்தெடுக்க நம்ம பத்மாவை ரகுராம் வந்து சாட்டையை வச்சு அடித்து வெளுக்கிறாங்கன்னு சொல்லலாம்.